நேரம் கிளிநொச்சி வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு கிளிநொச்சியில் வந்து பெட்ரோல் தீர்ந்துட்டு, பெட்ரோல் முடிஞ்சது, பாரிய லைன், மக்கள் வந்து முண்டி அடித்து பெட்ரோல் வேண்டி நம்மன்னு சொல்லி எங்களோட நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ண, ஏன்னா நானும் என்ற மோட்டார் வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் அடிக்கணும். அப்போ நான் வந்து இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறேன். அங்கே என்னென்ன சம்பவம்ன்றதையும் நான் சொல்ல போகிறேன். இதில் 2 பதிவாக இருக்குது. முதல் நாள் இரவு வந்து பெட்ரோல் அடித்ததும், அடுத்த நாள் பெட்ரோலே இல்லை. எல்லா இடங்களுக்கும் நாங்கள் பார்த்துருக்குறோம், பெட்ரோலே இல்லை. அந்த இடத்துல அந்த விஷயத்தையும் நான் இதில் பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் அப்படியே எதுவும் இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க காணொலியை பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி. கிளிநொச்சி லைன் தான் இது. பெட்ரோல் இல்லாத நிலை வந்து வருமா வராதான்றது மக்களின் மத்தியில் ஒரு பெரிய அச்ச நிலை ஏற்படுத்தியிருக்குது. ஆனால் பெட்ரோலிய கூட்டுத்தாவணம் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பெட்ரோல் வந்து வரும். நீங்கள் யாருமே வந்து குழம்ப தேவையில்லை, பயப்பட தேவையில்லைன்னு மக்களுக்கு அறிவுரை சொல்லியிருந்தும் கூட மக்கள் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் இந்த இடத்துல நிற்கணும். பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறோம். நாங்களும் இப்போ ஆட்டோவுக்கு இருக்கிறோம். ஆட்டோவில் வந்து 1000 ரூபா வந்து நாங்கள் அண்ணன் வந்து விட்டுட்டார். இதுக்குள்ளே ஒன்றும் செய்யலை, நாங்களும் ஒன்றும் செய்யலை. சப்போர்ட் பண்ணத்தானே வேணும். இந்த பக்கம் வந்தெல்லாம் கூடுதலான அங்கே வந்து டீசல் என்ன பெரிய வாகனங்களுக்குரிய டீசல் அடிக்கிறாங்க. இங்கே வந்து மோட்டார் பைக்கிலுக்குரிய பெட்ரோல் அடித்து கொண்டு வைக்கிறோம். அதை திருப்பாங்கண்ணா இங்கே பாருங்க இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அங்கே வெட்டு மிஷின் எல்லாம் நிற்குதானே. நாளைக்கு இங்கே இப்போ நாங்கள் பெட்ரோல் அடிக்கிறதுக்கிட்ட வந்துட்டோம். நெருங்கி பாருங்க போய் ஒரு மூட்டோ முன்னுக்கு நிற்கிற ஆட்டோ நிற்கிது. அப்படியே கிளிநொச்சியில் வந்து 11 இருந்த IOC பெட்ரோல் கூடுதலான மக்கள் மற்றது கனடா வாகனங்களும் வந்து பெட்ரோலுக்காக காத்து கொண்டிருக்காருங்க. மற்ற இடங்களில் பெட்ரோல் முடியும், 11 முடியும். பெட்ரோல் டேங்க் அடித்து கொண்டிருக்கணும். 2500 ரூபாய்க்கு அடிக்கிறதாக சொல்லப்படுது. எங்களுக்கு இன்னும் தெரியல. அவ்வளோ வாகனங்கள் பாருங்க. அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை. இங்கே வந்து ஒரு டிப்பரும் இதுதான் நிற்குது. பெரிய லைன் இல்லை. 2-3 நாளாக கடும்ல போலினா இருந்தது பெட்ரோலுக்கு. நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம், அதை தான் காட்டப்படும் உங்களுக்கு. இப்போ IOC வந்து இப்போ ஒரு நார்மல் நிலைக்கு வந்துச்சு. மோட்டார் வெஹிக்கிளுக்கு பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன், டீசல் தான் இருக்குது. இது ஒரு போலியில் நிற்கிறோம். டீசல் போலின்னு தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறது. வாகனத்துக்கான பெட்ரோல் முடிஞ்சது. அடுத்தது மோட்டார் வெஹிக்கிள் ஓட்டமெல்லாம் குறைஞ்சிட்டு இப்போ நாங்களும் ஓடிடாதான். நான் எல்லாம் யோசிக்கிறேன்டா தூர ஓட்டத்துகளுக்கு வந்து
மோட்டர் வெஹிக்கிளாக போகாமல் பஸ்ஸில் போவோம்ன்ற ஒரு அளவுக்கு தான் எங்களுக்கு முடிவு வந்திருக்குது. இது உண்மையில் பெட்ரோல் இருக்குது, இப்போ பெட்ரோலையே கொடுத்தாங்கன்னு சொல்லி இருக்குது, பெட்ரோல் இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த மக்கள் வந்து ஏன் இப்படி அவசரப்பட்டு இப்படியெல்லாம் பெட்ரோலை வேண்டி வைக்கணும்ன்றதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. சரி, இப்போ அடுத்த ஒரு செட் இருக்குது, அதில் பார்ப்போம் இன்னுமே. அடுத்த பெட்ரோல் செட்டுக்கிட்டலாம் அடுத்த பெட்ரோல் செட்லேயும் பெட்ரோல் தீர்ந்துட்டு நினைக்கிறேன், முடிஞ்சிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடையுமே காணலை, பழையபடி கயிறு கட்டிட்டாங்க. இந்த கட்டியிருக்குது பாருங்க, பெட்ரோல் இங்கேயும் முடிஞ்சுது. இப்போ எல்லாமே வந்து மக்கள் எங்கே பெட்ரோல் அடிக்கலாம், டீசலுக்கு அடித்து வைக்கலாம்னு சொல்லி ஓடப்பட்டு திரிகிறனே தவிர சொந்த வேலையாக திரிகிறதுன்றது 90% இல்லை. சரி, அடுத்ததை பார்க்குறாங்களா, அடுத்ததை முடிச்சுக்கிட்டா அந்த பெட்ரோலியம் கொடுத்தாங்களா வந்து இது வந்து ஒரு சங்கத்துக்கு சொந்தமானது. அந்த பெட்ரோலியம் கொடுத்தாங்க நான் போய்கிட்டுருக்கிறேன். இதுலேயும் பெட்ரோல் முடிஞ்சது போல காக்கள் இல்லை. நாங்கள் எத்தனை வாகனத்தை இதில் கடந்திருப்போம் பாருங்கள். எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்கேன்னா பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. மண்ணெண்ணெய் வந்து அவ்வளோ முக்கியமன்றது இல்லை இங்கே. ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் மண்ணெண்ணெயில் எடுக்கிறோம். பெட்ரோலும் டீசலும் வந்து முக்கியமாக தேவையான பொருள். அந்த பிரச்சனையால் வந்து ஈரான் அமெரிக்கா யுத்தத்தால் இன்றைக்கு வந்து எல்லாமே அடிபட்டு போயிடுச்சு. இப்போ நாங்கள் அடுத்த பெட்ரோல் செட்டுக்கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். அதில் பெட்ரோல் இருக்கா இல்லையான்றதை சொல்கிறேன். நான் இப்போ கிளிநொச்சியில் இப்போ நான் பார்த்ததில் 4 பெட்ரோல் செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை, பெட்ரோலும் இல்லை, டீசலும் இல்லை. இதில் இருக்கோ தெரியலை. இதில் மட்டும் கோழி இதுலேயும் இல்லை. என்ன கோழிகள்லாம் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இதில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தெரியுதா? எல்லாம் பெட்ரோல் செட்டுக்கு முன்னுக்கு மோட்டர் பைக்கில் விட்டுட்டு இப்படி ஒரு காலம் இருந்தது தான். இப்போ அதே நிலை இப்போ வந்து திருப்பி வந்திருக்குது. ஆனால் பெட்ரோல் இருக்குது, பெட்ரோலில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் அறிவிச்சும் கூட மக்கள் வந்து குண்டி அடித்து வேண்டி கொள்வரவு செய்து கொண்டு வச்சு இப்படி இருக்கிறது தான் எங்களால் பார்க்கக்கூடியா இருக்கிறது. நாங்கள் பார்த்த அனைத்து பெட்ரோல் நிலையங்கள்லையும் பெட்ரோல் இல்லை. இப்போ கிளிநொச்சியை பொறுத்தளவில் சரி, தொடர்ந்து எங்களால் இதெல்லாம் பதிவு செய்யலுமோ அதெல்லாம் நாங்கள் பதிவு செய்கிறோம். பெட்ரோல் இல்லை, மோட்டர் பைக்கில் தான் வந்து கொண்டிருக்குது. பெட்ரோல் இல்லை இங்கே, பெட்ரோல் தட்டுப்பாடு. எல்லாம் விட்டுட்டு நிற்கிறாங்க சைட்ரோலில். ஓட்டமே இல்லை. இத்தனை டிப்பரை நாங்கள் கடந்திருப்போம் இந்த டைமுக்கு. இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறது 5வது பெட்ரோல் நிலையம். இது வந்து ஐஓசின்ற இங்கேயும் வந்து பெட்ரோல் முற்றுமுழுதாக தீர்ந்துட்டு பாருங்கள். எல்லாம் கொண்டு விட்டுட்டு நிற்கிறோம். இப்போ மோட்டர் வெஹிக்கிளெல்லாம் கொண்டு விட்டுட்டு இப்போவே நிற்கணும். பெட்ரோல் அடிக்கலாமா இல்லையான்றது இல்லை. சரி, அன்பான நண்பர்களே, இந்த காணொலியை பாருங்கள். கிளிநொச்சிக்குள்ளே வந்து எங்கேயுமே இப்போ பெட்ரோல் இல்லை. நினைக்கிறேன் இரவைக்கு வருதோ தெரியலை எனக்கு. வந்தால் எங்களுக்கும் சொல்லுங்கள், நாங்களும் அடித்து வைக்கிறதுக்கு, எல்லாரும் வேண்டி வைக்கிறதுக்கு. சரி, இதோட நான் காணொலியை முடிவு செய்கிறேன். காணொலியை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு வரும்.